ஒன்றும் இல்லை மைக், ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சஞ்சய் விளாண்டுக்கிட்டு இருந்தா, அதான். என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? நான் போய் சொல்கிறேடா. உங்களுக்கு எதுவும் தெரியுமா நான் எதுக்கு கேட்டேன்னு? என்ன மைக் எல்லாம் தெரியுன்றீங்க? என்ன தெரியும் மைக்? கொஞ்சம் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதான் அப்போயே டவுட்டாக இருந்துச்சு. MITI இந்த யூசர் நேம் இருந்துச்சு, இப்போ சடனாக MITHIன்னு மாறிடுச்சு. எனக்கு எப்போவே தெரியுமா? என்ன தெரியும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி யார் அந்த யூசர் நேம் மாற்ற சொன்னால்? அப்புறமா அந்த சொன்னவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. மேக், நான் எந்த யூசர் நேமை மாற்றுறேன் மேக். என் பேர் MITHI தான், மித்தி தான். உண்மையாக பேர் மித்லேஷ். நான் சொன்னேன் எனக்கு எல்லா கதையும் தெரியும் அப்படின்னு. என்ன எனக்கு எதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அதான் சொல்கிறீங்க தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க தானே, அப்புறம் எதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில்? மைக் எல்லா கதையும் கொஞ்சம் சொல்லலாம்ல, திறங்க பண்ணலாம்ல. ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கேன். இல்லை பார்த்தீங்களா ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சஞ்சய் உங்கள் ஃப்ரெண்டுனா நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே. ப்ரோ இதில் என்ன ப்ரோ திறங்க பண்ணுறது இருக்குது? இதில் எனக்கும் அதுலேயும் சம்மதமே இல்லை ப்ரோ. நீங்கள் அவங்ககிட்ட தானே பேசுனீங்க, அவங்க உங்களுக்கு அவங்க தான் பதில் கொடுக்கணும். இதில் ஏன் என்னையே சேர்த்து இழுக்கிறீங்க? அவங்க தான் பதில் கொடுக்கணும். இதில் ஏன் நான் உங்களை இன்வால்வ் பண்ணேன்னா, நேற்று வரைக்கும் அந்த பையனோட பேர் கடைசியில் LIன்னு முடியும்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நான் சஞ்சய்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி யாரும் இல்லை, என் பேர் மட்டும்தான் அங்கே LIயில் முடியும்னு சொன்னேன் அதுகிட்ட. அதோட அது அப்படியே துக்கா பண்ணிடுச்சு, ஸ்டோரி அப்படியே மாற்றிடுச்சு. இன்றைக்கி என்னம்மா சொல்லுது, I செகண்ட் லெட்டராக வருமா, TH நடுவில் வரும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்கள் நேம் தான் வந்துச்சுலா. ஸோ அதனால தான் கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ. அதுகிட்ட கேட்டாலும் அது சொல்ல மாட்டேங்குது. இல்லை அது எதுவும் விளையாடுதா சும்மா என்கிட்ட, என்னன்னே தெரியல ப்ரோ. சொல்லுங்களா முடியல, எனக்கு மண்டை வலிக்குது. 3 நாளாக எனக்கு தெரிஞ்சு 3 நாளாக ஆகுது இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னையோடு சேர்த்து 4வது நாள். இன்னும் எக்ஸாமுக்கு கூட படிக்கலை. நாளைக்கு BM எக்ஸாம் வேறு, கண்டிப்பாக ஃபெயில் தான் எப்போதும் போல். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தான் ப்ரோ. நான் 4.5 வருஷமாக அது காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்கள் வேறு நான் விளாட போகிறேன் சீரியஸாக ப்ரோ. 4 வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். விபத்துக்கு தெரியாது, யாருக்கிட்டே சொல்லிக்க மாட்டேன். அதுவும் யாருக்கிட்டே சொல்லிக்காது, அதனால தான் உங்களுக்கு தெரில. நீங்கள் நாளைக்கு டியூஷனுக்கு வாங்க. நீங்கள் நம்பலன்னா நீங்கள் நாளைக்கு டியூஷனுக்கு வாங்க. எல்லாத்தையும் நாளைக்கு பேசிடலாம், கதையே இல்லை. லேக்காக உட்காந்து பேசிடுவோம் எல்லாத்தையும். ப்ராப்ளம் இல்லை, அதான் 4 இயர்ஸ்ன்ட்டிங்களே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ டோன்ட் வரி, இதில் பேசுகிறது எதுவும் இல்லை. அதான் 4 இயர்ஸ்ன்ட்டிங்களே. ஸோ நான் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல. ஓகே ப்ரோ அதெல்லாம் நம்மளுக்கு கதையே இல்லை ப்ரோ. இதெல்லாம் வச்சு நான் எந்த சண்டையும் போட மாட்டேன். எனக்கு கதையே இல்லை. நீங்கள் கூட்டாளி, நானும் கூட்டாளி, முடிச்சு அவ்வளோதான் கதையில். உங்களுக்கு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் ஓகேலா. இது வரைக்கும் சந்தோஷம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ நானும் தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா டிஸ்டர்பன்ஸ் ஒன்று, அது வரைக்கும் உங்களை பாராட்டலாம். கே ப்ரோ, கதையில் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை.